வணக்கம் நண்பர்களே. இது அதிகாலை 3 மணி. சுற்றிலும் முழு நிசப்தம். எந்த சத்தமும் இல்லை, எந்த அசைவும் இல்லை. இயற்கை தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டது போல. இது ஒரு மாயமான நேரம். இதையே நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கிறோம். இதை ஒரு சாதாரண அதிகாலை என்று நினைக்க வேண்டாம். பிரபஞ்சத்தின் இரகசிய கதவுகள் உங்களுக்காக திறக்கும் தருணம் இதுவே. உங்களில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள்? அதிகாலை இந்த நேரத்தில் விழித்துக் கொண்ட பின் முழு நாளும் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். உங்களின் ஆற்றல் சமநிலையில் இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும். இது ஒரு சாளரம் போல. அதை கண்டு உங்களின் வாழ்க்கையை புதிய கோணத்தில் புரிந்து கொள்ள முடியும். இது தினமும் உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு அரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்துவது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் இந்த மாயமான நேரத்தை வீணடித்தால் தினமும் இந்த நேரம் உங்கள் கையிலிருந்து தவறிவிடும். அப்போது உங்களுக்குள் இருக்கும் சக்தி அடக்கி வைக்கப்பட்டவாறே இருக்கும். அப்படியென்றால் பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? இது சூரிய உதயத்திற்கு 1 மணி முதல் 1.5 மணி நேரத்திற்கு முன் நிகழும் காலம். பொதுவாக இது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை நீள்கிறது. அப்பொழுது சூழலில் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கும். இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை பண்டைய யோகிகள், சந்நியாசிகள், முனிவர்கள் உணர்ந்தனர். அதனால் இதை தியானம், சுய சிந்தனைக்காக மிகச் சிறந்த காலமாக கருதினர். இன்றைய அறிவியலாளர்களும் இதை சிறப்பான நேரமாகவே மதிக்கின்றனர். ஆய்வுகள் கூறுகின்றன, அதிகாலை இந்த நேரத்தில் நமது மூளையில் ஆல்பா அலைகள் அதிகரிக்கின்றன. அவைகள் தியானத்திற்கும் அமைதிக்கும் உகந்தவை. ஆன்மீக ரீதியில் இந்த நேரம் நம்மை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைக்கின்றது. இந்த நேரத்தில் செய்யப்படும் பிரார்த்தனை, தியானம், சிந்தனை இவை அனைத்தும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மனம், உடல், ஆத்மா என்ற 3இன் சமநிலைக்குமான வழியுமாகும். சற்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு அதிகாலையிலும் ஒரு புதிய சக்தி கிடைக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. ஒரு புதிய உற்சாகத்துடன் உங்கள் நாள் தொடங்குகிறது. எப்படி இருக்கும் அந்த அனுபவம்? இதை பற்றி பேசுவது சந்நியாசிகள் மட்டுமல்ல. பல வெற்றி பெற்ற மனிதர்களும் தங்களின் வாழ்வில் வெற்றிக்கான ரகசியம் அதிகாலையில் விழிப்பில் எழுவதுதான் என்று நம்புகின்றனர். அது சுவாமி விவேகானந்தராக இருக்கலாம், அல்லது நவீன காலத்தில் உள்ள எந்த தொழில் அதிபராக இருந்தாலும் எல்லோரும் இந்த நேரத்தின் சக்தியை அனுபவித்துள்ளனர். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதற்கு ஒரு முன்கூட்டிய தயார் நிலை அவசியமாகும். முதலில் அந்த தயாரிப்பு இரவு நேரத்தில் இருந்தே தொடங்க வேண்டும். இரவில் விரைவாக உறங்குதல், லேசான உணவு உட்கொள்ளுதல், மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக வைத்துக் கொள்ளுவது இவை முக்கியம். இதற்கு ஒரு எளிய திட்டம் உண்டு. அது உங்களை இந்த நேரத்திற்கு தயார்படுத்தும். உறங்குவதற்கு முன் தியானம் செய்யுங்கள் அல்லது மென்மையான இசையை கேளுங்கள். அடுத்த அதிகாலையில் நீங்கள் விரைவாக எழுவீர்கள் என்ற நல்ல எண்ணத்துடன் படுக்கைக்கு செல்லுங்கள். அலாரம் கடிகாரத்தை உங்களிடமிருந்து தூரத்தில் வையுங்கள். அப்போதுதான் அது அடிக்கும் போது எழுந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகும். எழுந்தவுடன் ஒரு கண்ணாடி நீர் அருந்துங்கள். சிறிது உடல் நீட்டிப்பு செய்யுங்கள். பின்னர் தியானம் அல்லது யோக நிலைக்கு அமருங்கள். அதிகாலை இந்த அமைதியான நேரத்தில் சிறந்த பயிற்சி தியானமே. தியானத்தின் மூலம் மனம் அமைதியாகிறது. ஆன்மீக சக்தி பரவி நிற்கிறது. நாள் முழுவதற்குமான ஒரு தெளிவான திசை உருவாகிறது. எப்படி தியானம் செய்யலாம்? உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனதை அந்நேர அமைதியில் கரையச் செய்யுங்கள். எந்த எண்ணத்தையும் பிடிக்க முயற்சிக்காதீர்கள். அவற்றை ஒரு பார்வையாளனாக வந்து செல்வதை காணுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் மிக விலை மதிப்பற்றது. அதை தியானத்தின் மூலம் உணருங்கள். இல்லையெனில் அது உங்கள் கையிலிருந்து தப்பித்துவிடும். தியானத்திற்கு பிறகு ஒரு சிறிய கற்பனை முயற்சி செய்யுங்கள். உங்களின் கனவுகள் அனைத்தும் நிறைவேறினால் உங்கள் வாழ்க்கை எப்படி தோன்றும் என்பதை கற்பனை செய்யுங்கள். அந்த வெற்றியுடன் சேர்ந்து வரும் உணர்வுகளை முழுமையாக உணருங்கள். அதை உங்களின் உள்ளத்தில் ஆழமாக உறைய விடுங்கள். எப்படி கற்பனை செய்வது? உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் விரும்பும் வாழ்க்கையின் படிமத்தை உருவாக்குங்கள். அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள். இந்த பயிற்சி உங்கள் மனதில் நேர்மறை ஆற்றலை ஊற்றும். உங்கள் நம்பிக்கையில் உயர்த்தும். பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பதனால் மனநல நன்மைகள் மட்டுமல்ல, உடல் நல நன்மைகளும் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்தால் உங்கள் ஆற்றல், உங்கள் கவனம், உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் சமநிலையில் இருக்கும். உடலில் உள்ள ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கும். செரிமானம் சிறப்பாக இயங்கும். நாள் முழுவதும் ஆற்றல் நிலைத்திருக்கும். எந்த தனி வலியும் இல்லாமல், சோர்வும் இல்லாமல் தினசரி பணிகளை செய்ய முடியும். ஆனால் இந்த நேரத்தை விட்டுவிட்டால் நாள் முழுவதும் ஆற்றல் குறைவு, சோம்பல், எதிர்மறை எண்ணங்கள் உங்களை ஆட்கொள்ளும். சிந்தித்துப் பாருங்கள். இது ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் தினமும் இழக்க விரும்ப மாட்டீர்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் பிரார்த்தனை செய்வது,
ஜெபம் செய்வது அல்லது மந்திரம் ஓதுவது மிகவும் பயனுள்ளதாகும். பிரார்த்தனையிலும் ஜெபத்திலும் மனம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது. நம் ஆன்மீக சக்தி வளர்கிறது. எப்படி செய்வது? ஒரு எளிய மந்திரத்தை தேர்ந்தெடுங்கள். உதாரணமாக ஓம். அதை மெதுவாக தொடர்ந்து சொல்லுங்கள். உங்கள் மன அமைதியிலும் தியான நிலைமையிலும் இந்த மந்திரம் உங்களுக்குள் அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் ஊற்றும். இந்த அதிகாலை நேரம் உங்கள் எண்ணங்களை தெளிவாக்குகிறது. இது தனிமையின் நேரம். உங்கள் சிந்தனை, உங்கள் கவனம், உங்கள் கற்பனை அனைத்தும் வலிமையானதாக இருக்கும். ஏன் மனசக்தி அதிகரிக்கிறது? ஏனெனில் இந்த நேரத்தில் சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. நமது மூளை எந்த தடையும் இல்லாமல் சிந்திக்க முடிகிறது. படைப்பாற்றல் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறனை வளர்க்க மிகச் சிறந்த நேரம் இதுவே. பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்பை வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் உணர முடியும். அது மன அமைதியாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அல்லது ஆன்மீக முன்னேற்றமாக இருக்கட்டும். ஒரு நாளில் அதிசயங்களை எதிர்பார்க்க வேண்டாம். இதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து 30 நாட்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை உணர்வீர்கள். உங்களின் அடுத்து வரப்போகும் அதிகாலையில் இருந்தே இந்த பயணம் தொடங்கட்டும். இது உங்களை மாற்றத்தின் பாதையில் நடத்தும். பிரம்ம முகூர்த்தத்தின் ஒவ்வொரு நாளும் உங்கள் நண்பன். அதை தழுவிக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. இது உங்கள் கையில் இருக்கும் ஒரு முடிவு. நீங்கள் நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வாழ்க்கையை இந்த மாயமான நேரத்தின் ஒரு அங்கமாக மாற்ற விரும்புகிறீர்களா? பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பதால் அமைதி, தியான அனுபவம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சிறு படிகளை நோக்கியும் நீங்கள் நகர்த்தப்படுகிறீர்கள். நீங்கள் தினமும் ஒரே மாதிரி பழக்கங்களை மேற்கொண்டால் அவைகள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் கொண்டு செல்லும். சில நிமிடங்களின் சிறிய மாற்றமே உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட முடியும் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? பிரம்ம முகூர்த்தத்தின் ஒவ்வொரு நாளும் உங்கள் நோக்கங்களை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் உங்கள் முன்னுரிமைகளை உணர்ந்து தெளிவான இலக்கை நிர்ணயிப்பது உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தும். எப்படி நோக்கம் நிர்ணயிப்பது? உங்கள் மனதில் இன்றைய நாளில் நான் எதை அடைய விரும்புகிறேன் என்பதை சிந்தியுங்கள். ஒரு சிறிய இலக்கில் இருந்து தொடங்குங்கள். அதற்காக முழு மனதுடன் உங்கள் நோக்கத்தை நிர்ணயியுங்கள். அதை எழுதி கொள்ளுங்கள். எழுதுவதன் மூலம் நமது மூளை இன்னும் நன்றாக செயல்படுகிறது. உதாரணமாக, உங்கள் இலக்கில் உடல்நலம் முக்கியம் என்றால், இன்று நான் ஆரோக்கியமான நாளை வாழ விரும்புகிறேன், என் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவேன் என்று எழுதலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் யோகா அல்லது லேசான உடற்பயிற்சி செய்வது உடலில் ஆற்றலை ஊற்றுகிறது. யோகா உடலை நெகிழ்வாக்குகிறது, தசைகளை செயல்படுத்துகிறது. ஆழமான சுவாசம் உடல் மனமிடையே ஒற்றுமையை உருவாக்குகிறது. பிராணாயாமம் மனதை அமைதிப்படுத்தி கவனத்தை அதிகரிக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் நாள் முழுவதும் சோர்வு மற்றும் அழுத்தம் உங்களை ஆட்கொள்ளும். அதிகாலையில் நன்றியுணர்வு மிக முக்கியமாகும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களுக்கு பாசத்துடன் நன்றி கூறுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் ஆரோக்கியத்திற்காக, உங்கள் நண்பர்களுக்காக நன்றி உணருங்கள். ஒரு குறிப்பேட்டில் 3 விஷயங்களை எழுதுங்கள். அவற்றிற்காக நீங்கள் நன்றியுள்ளவராக இருக்கிறீர்கள். இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் அன்பு, மதிப்பையும் நேர்மறை எண்ணங்களையும் பரப்பும். பிரம்ம முகூர்த்தத்தில் ஊக்கமளிக்கும் புத்தகங்களை வாசிப்பது, கட்டுரைகள் அல்லது பாட்காஸ்ட் கேட்பது உங்கள் நாளை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்லும். எழுதுவது உங்கள் சிந்தனைகளில் தெளிவை தரும். உங்கள் நாளை நல்ல முறையில் காண உதவும். எப்படி திட்டமிடுவது? நாளின் முக்கிய பணிகளின் பட்டியலை உருவாக்குங்கள். என்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று முன்பே தீர்மானியுங்கள். முதலில் உங்களுக்கு மிக முக்கியமான பணிகளை செய்யுங்கள். உதாரணமாக, அதிகாலை 8 மணி முதல் 9 மணி வரை அலுவலக தயாரிப்பு, நண்பகலில் அவசியமான வேலைகள், மாலை உடற்பயிற்சி. அதிகாலையில் எழுந்தவுடன் உங்களிடம் நீங்களே நேர்மறை வார்த்தைகளை பேசுங்கள். உதாரணமாக, நான் நம்பிக்கையால் நிறைந்தவன், என் வாழ்க்கை நேர்மறை ஆற்றலால் நிறைந்திருக்கிறது. தினமும் ஒரு நேர்மறை வாக்கியத்தை உங்களின் சிந்தனையில் சேருங்கள். நான் இந்த உலகில் ஒரு தனித்துவமானவன், நான் பெரிய செயல்களை செய்ய முடியும் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். இந்த அதிகாலை நேரம் ஒழுக்கத்தின் நேரம். தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது ஒரு ஒழுக்கமாகும். ஒழுக்கத்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையான பாதையில் செல்கிறது. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம். எப்படி ஒழுக்கம் பெறுவது? ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தை மதிங்கள். அதனை முதல் முன்னுரிமையாக கொள்ளுங்கள். ஒழுக்கம் இல்லாமல் வாழ்க்கை சிதறலாம். இதை பிடித்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் இந்த நேரம் உங்கள் கையில் இருந்து போய்விடும். ஒவ்வொரு அதிகாலையும் ஒரு புதிய வாய்ப்பு, வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்லும் ஒரு சாளரம். இது உங்களுக்கு தினமும் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளின் முக்கியத்துவத்தை உணருங்கள்.
எப்படி இன்றைக்கு என் நாளை மிகவும் பயனுள்ளதாக கொண்டாடலாம் என்று உங்களிடம் கேளுங்கள். கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்ளுங்கள். தினமும் பயிற்சி மேற்கொண்டால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்த உழைப்பு உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த நேரம் உங்களுக்கே சொந்தமானது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை மதிங்கள், உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாவசிய அங்கமாக ஆக்குங்கள். பிரம்ம முகூர்த்தம் என்பது உடல் மற்றும் மனதிற்கு மட்டுமல்லாமல் ஆத்மாவுக்கும் உரிய காலமாகும். இந்த நேரத்தில் மனிதன் தனது ஆத்மாவுடன் ஒன்றிப் போகும்போது வாழ்க்கை ஆழமான அர்த்தமுள்ள மாற்றத்தை அடைகிறது. ஆத்மாவின் ஆழத்தை நோக்கி நீங்கள் உங்களின் ஆத்மாவின் ஆழங்களில் சென்று அதில் ஏற்கனவே நிறைந்துள்ள அந்த முடிவில்லா அமைதியை அனுபவிக்க தயாராகுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் தியானம் உங்களை உடல், மனம் ஆகிய எல்லைகளை கடந்து கொண்டு செல்கிறது. ஆத்ம தியானம் செய்வது எப்படி தெரியுமா? உங்கள் சுவாசத்தில் மனதை நிறுத்தி அமைதியாக இருங்கள். சுவாசத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் இழுத்து விடுங்கள். உங்களின் சுவாசம் உங்களை ஒரு ஆழமான ஆன்மீக நிலைக்கு அழைத்துச் செல்கிறது என்பதை உணருங்கள். சுவாசத்தை ஆழமாக எடுத்தபோது எண்ணங்கள் மெல்ல அடங்கி போய் நீங்கள் அமைதியின் இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் மந்திர ஜெபம் ஆன்மீக சக்தியையும் விழிப்புணர்வையும் தருகிறது. மேலும் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறது. ஓம் போன்ற புனித மந்திரத்தை தேர்ந்தெடுத்து மெதுவாகவும் கவனத்துடன் ஜெபியுங்கள். மந்திரத்தின் அதிர்வுகள் உங்களின் ஆத்மாவை ஒளியூற்றுகின்றன. மௌனத்தின் பயிற்சி. மௌனம் கடைபிடிப்பது ஆத்மாவுடன் ஒன்றிப் போகும் மிக தூய வழி. அமைதியான இடத்தில் அமர்ந்து சிறிது நேரம் முழுமையான மௌனத்தில் இருங்கள். சிந்தனைகளோ வெளிச்சத்தமோ உங்களை அலைக்கழிக்காதபடி கவனியுங்கள். தினமும் 5 நிமிடங்கள் மௌனத்திலிருந்து தொடங்கி அதை படிப்படியாக அதிகரியுங்கள். மௌனம் உங்கள் சிந்தனைகளை தெளிவாக்கி ஆத்மாவின் குரலை கேட்க உதவும். இக்காலம் நான் யார் என்ற ஆத்ம வினாவுக்கு மிக பொருத்தமானது. கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்களிடம் நான் யார் என்று கேளுங்கள். விடையை தேடாமல் கேள்வியில் மனதை நிலைநிறுத்துங்கள். இதன் மூலம் உங்களின் உண்மையான இயல்பை உணரலாம். ஆத்ம பாதையின் கற்பனை. அமைதியான இடத்தில் கண்களை மூடி உங்கள் ஆத்மா அமைதியுடனும் சமநிலையுடனும் பூரணமுடனும் இருப்பதை கற்பனை செய்யுங்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு அமைதியான நதிக்கரையில் அமர்ந்திருப்பதாகவும் அந்த நதி உங்கள் ஆத்மாவை குறிக்கிறது என்றும் கருதுங்கள். அது உங்களை அமைதியின் வழியில் வழிநடத்துகிறது. இந்த பயணம் எளிதானதல்ல. இருப்பினும் உண்மையான நம்பிக்கை இருந்தால் அது சாத்தியமாகிறது. இடையூறுகள், சந்தேகங்கள் வரும். அவற்றை தவிர்க்காமல் கவனியுங்கள். அவற்றை மெதுவாக விடுவிக்கவும். இவ்வாறு சந்தேகங்கள் நீங்கும்போது ஆத்மாவின் வளர்ச்சி தடையின்றி நடைபெறும். தினமும் காலை உங்களிடம் நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் போன்ற நேர்மறை சொற்களை பேசுங்கள். தன்னம்பிக்கை மற்றும் தன்னிறக்கம் வளரும்போது பிறரிடத்தும் கருணை உருவாகிறது. இதன் மூலம் தன்னையும் பிறரையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனிதனாக நீங்கள் மாறுவீர்கள். இந்த பயிற்சிகளை அன்றாட வாழ்க்கையில் இறக்குங்கள். இவை உங்களுக்கு அமைதி, சமநிலை, ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை கொடுக்கும். இது உங்களை ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு தயார்படுத்துகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் ஆத்மாவுடன் ஒன்றிப் போகும் இக்காலம் உங்களுக்கு புதிய இலக்குகளை, அமைதியையும் சமநிலையையும் அளிக்கிறது. இதனை வாழ்க்கை முறையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதுவே உங்கள் உண்மையான குறிக்கோளை உணர உதவும் நேரமாகும். வாழ்க்கையை ஒரு தெளிவான திசையில் எடுத்துச் செல்ல நீங்கள் எவ்வளவு தயாராக இருக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இப்பகுதியில் வாழ்க்கையில் எவ்வாறான நோக்கங்களை அடைய வேண்டும், அதற்கான தெளிவு எவ்வாறு பெறுவது என்பதை காண்போம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஆத்மாவுடன் ஒன்றிப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான இலக்குகளை தீர்மானியுங்கள். இலக்குகள் யதார்த்தமானதும் உங்கள் வாழ்க்கை நோக்கத்தோடு பொருந்துவதுமானவையாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் உங்கள் வாழ்க்கை முறையில் இயல்பாக பொருந்தக்கூடிய ஒரு நோக்கத்தை அமைக்க வேண்டும். தினமும் யோகாசன பயிற்சி செய்வது போல. இலக்குகள் நோக்கி உழைக்கும் மனப்பக்குவத்தை அதிகரிக்கும் முக்கிய வழி கற்பனையே ஆகும். ஒரு சுகமாக அமர்ந்த நிலையில் கண்களை மூடி உங்களின் வெற்றியை மனதில் வரையுங்கள். அது உங்களின் தன்னம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அதிகரிக்கும். ஆத்மாவையும் மனதையும் ஒரே நோக்கத்தில் ஒன்றிணைக்கிறது. உதாரணமாக, கண்களை மூடி உங்கள் இலக்கு அடைந்துவிட்டது என்று கற்பனை செய்து அந்த ஆனந்தத்தை உள்ளுக்குள் உணருங்கள். மனத்தடைகளை வெல்வது. மனதில் உள்ள தடைகள் நம்முடைய பயணத்தில் இடையூறு ஏற்படுத்தும். அவற்றிலிருந்து விடுபட உறுதியான சாதனை அவசியம். எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு அவற்றை மாற்றுங்கள். தியானத்தின் மூலம் மனத்தடைகளை அகற்றுங்கள். உதாரணமாக, மனதில் விரக்தி எழுந்தால் உடனே அதை நேர்மறை எண்ணங்களால் மாற்றுங்கள். அதே போல இலக்கை அடைய தினமும் சிறு படிகளை எடுத்துச் செல்வது மிக முக்கியம். ஒவ்வொரு நாளையும் இலக்கின் திசையில் அர்ப்பணிக்க வேண்டும்.
உதாரணமாக, உங்கள் நோக்கம் ஆத்ம முன்னேற்றம் என்றால் காலை நேரத்தை நல்ல பழக்கங்களால் தொடங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் ஆத்ம சிந்தனை செய்வது நம்மை பற்றி மேலும் ஆழமாக அறியச் செய்கிறது. தினசரி உங்களிடம் கேளுங்கள், இன்று நான் என்ன கற்றேன்? என்ன சிந்தனைகள் அதிகம் தோன்றின? குறைகள் எங்கிருக்கின்றன? அவற்றை எவ்வாறு திருத்துவது? உதாரணமாக, ஒவ்வொரு காலையிலும் என்ன வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று உங்களிடம் கேளுங்கள். நன்றியுணர்வு. பிரம்ம முகூர்த்தத்தில் நன்றியுணர்வை சாதிப்பது நம்முடைய ஆத்மாவை வளப்படுத்துகிறது. அது வாழ்க்கையில் அமைதியையும் திருப்தியையும் ஏற்படுத்துகிறது. இயற்கையிடம் பற்று, அன்பு, நன்றியுணர்ச்சி வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு நன்றியுணர்ச்சியை உணர்கிறீர்களோ வாழ்க்கை அவ்வளவு மேம்படும். பிரபஞ்சத்துடன் இணைதல். பிரம்ம முகூர்த்தம் நம்மை பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைக்கிறது. நாம் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியே என்பதை, அதிலுள்ள சக்திகள் நம்முள் இருப்பதை நினைவுபடுத்துகிறது. உங்கள் மனதில் பிரபஞ்சத்தின் சக்தி உங்களை உங்கள் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்ற எண்ணத்தை நிலைநிறுத்துங்கள். உதாரணமாக, பிரபஞ்சம் எனது கனவுகளை நிறைவேற்ற உதவி செய்கிறது என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு வாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யப்படும் தியானமும் ஆத்ம பகுத்தறிதலும் நம் உள் சக்தியை அதிகரிக்கின்றன. தினமும் ஒரு ஊக்கம் அளிக்கும் மந்திரத்தை உச்சரித்து தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளார்ந்த சக்திகளை உணர்வதில் தாமதித்தால் வாழ்க்கையின் பல முக்கியமான வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். ஒழுக்கம் வாழ்க்கையின் ஆதாரம். ஒழுக்கம் என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான சக்தியாகும். பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து ஒழுக்கத்துடன் நாளை தொடங்கினால் அது நம்மை இலக்குகளுக்கு அண்மையில் கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையை நேர்மறை வழியில் மாற்றுகின்றது. ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு இல்லாவிட்டால் நாம் இலக்குகளிலிருந்து விலகிச் செல்ல நேரிடும். எப்படி ஒரு மாணவன் ஒழுங்காக படிப்பது அவனது வெற்றியின் அடிப்படையாகிறதோ, அதே போல பிரம்ம முகூர்த்தத்தின் ஒழுக்கமும் நம் ஆத்மாவை உயர்த்துகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எளிய தியான முறைகள் மனதை அமைதியாகவும் ஒருமுகப்படுத்தவும் செய்கின்றன. தியானம் நம் எண்ணங்களுக்கு தெளிவை வழங்குகிறது. நம்மை நமது செயற்பாடுகளில் விழிப்புணர்வாக ஆக்குகிறது. தியானத்தின் போது சுவாசத்தின் முக்கியத்துவம், அதனால் கிடைக்கும் மன அமைதி மிக பெரிது. உதாரணமாக, பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வது நம் மூளையை அமைதியாலும் நிலைத்தன்மையாலும் நிரப்புகிறது. அது முழு நாளுக்கான அடிப்படையாகிறது. சுய கட்டுப்பாட்டை வளர்த்துக் கொள்வது மெல்ல மெல்ல உள்கட்டுப்பாட்டை வலுப்படுத்த வேண்டும். சிறிய பழக்கங்கள் சுய கட்டுப்பாட்டை வாழ்க்கையில் நிலை பெறச் செய்யும். சுய கட்டுப்பாடு தினசரி பழக்கங்களில் தொடங்குகிறது. உதாரணமாக, நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் 30 நிமிடங்கள் தியானம் செய்வேன் என்று தீர்மானித்தால் அந்த ஒழுக்கம் உங்கள் சுய கட்டுப்பாட்டை படுத்து எதிர்மறை எண்ணங்களை அகற்றுதல். எதிர்மறை எண்ணங்களும் தடைகளும் வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிடுகின்றன. பிரம்ம முகூர்த்தத்தில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். மனத்தடைகளை அகற்றி இலக்குகளின் பக்கம் முன்னேறுங்கள். எதிர்மறை எண்ணங்களை நீக்கினால்தான் வாழ்க்கையின் திசையை சரி செய்ய முடியும். ஏனெனில் எதிர்மறை எண்ணங்கள் நம் தன்னம்பிக்கையை பலவீனப்படுத்துகின்றன. ஆத்மா சாட்சாத்காரம், ஆன்ம அனுபவம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஆழ்ந்த ஆத்மா பகுத்தறிதலை செய்வது நம் உண்மைத்தன்மையை அணுகச் செய்கிறது. இதனால் நிறைய பலன்களும் கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை உணரச் செய்கிறது. வாழ்க்கையில் ஆழ்ந்த அமைதி தருகிறது. உதாரணமாக, தினமும் ஆத்மா சாட்சாத்காரம் செய்தால் உங்கள் உண்மையான இலக்கை அடைவதற்கு அருகில் செல்வீர்கள். உள் சக்தி மற்றும் தன்னம்பிக்கை வளர்ச்சி அதிகமாகும். பிரம்ம முகூர்த்தத்திலே செய்யப்படும் சாதனைகள் உள் சக்தியை உயர்த்துகின்றன. அவைகள் கடினமான சூழ்நிலைகளிலும் நம்மை நிலைத்தவர்களாக ஆக்குகின்றன. உள்ளார்ந்த சக்தியை உணர்ந்தவர்கள் எந்த சிரமத்தையும் எளிதாக கடக்க முடியும். உங்கள் இலக்கை அடைய முழுமையான சமர்ப்பணத்தை பழக வேண்டும். உதாரணமாக, எந்த செயலும் முழுமையாக செய்யும் போது ஆத்மாவும் மனமும் ஒரே திசையில் ஒன்றாக செல்கின்றன. ஒழுக்கத்தின் பங்கு வெற்றி, அமைதி, திருப்தி ஆகியவற்றை அடைவதில் ஒழுக்கம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஒழுக்கம் தினசரி சிறிய செயல்களிலேயே வெளிப்படுகிறது. ஒழுக்கம் இல்லையெனில் நாம் நோக்கத்திலிருந்து விலகி செல்ல நேரிடும். ஆனால் ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் பிரம்ம முகூர்த்தத்தின் தொடர்ச்சியும் வெற்றியை நமக்கு வழங்குகின்றன. பிரம்ம முகூர்த்தத்தின் பயிற்சி ஒழுக்கம், அமைதி, வெற்றி ஆகியவற்றுக்கான கதவை திறக்கும் ஒரு பாதையாகும். பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பதன் மிகப்பெரிய பயன் என்னவெனில், நாம் நாளை ஒரு புதிய ஆற்றலுடனும் நேர்மறை மனப்பாங்கினுடனும் தொடங்க முடியும். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நம் தினசரி அடித்தளத்தை வலுப்படுத்தலாம். நேர்மறையான அணுகுமுறை நம் மனநலத்துக்கு பெரும் பலன் தருகிறது. வாழ்க்கையில் வரும் சிரமங்களை சமாளிக்கும் சக்தியையும் அது அளிக்கிறது. நாம் நேர்மறை எண்ணங்களோடு நாளை தொடங்கினால் முழு நாளும் எத்தனை நிலைகளும் எளிதில் எதிர்கொள்ள முடியும். எதிர்மறையை விட்டு நேர்மறையை ஏற்றுக்கொள்வதே சரியான பாதை. நம் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றுகின்றன. அவற்றில் சில நேர்மறை, சில எதிர்மறை. எதிர்மறை எண்ணங்கள் நம் தன்னம்பிக்கையையும் வாழ்க்கையின் திசையையும் பாதிக்கின்றன.
இந்த பகுதியில் நாம் எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் காண்பது, அவற்றை எதிர்கொள்ளும் முறைகள் குறித்து காண்போம். இரண்டாவது, எதிர்மறை எண்ணங்களை மாற்றுதல். எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் அவற்றை உடனே நேர்மறை எண்ணங்களால் மாற்றுங்கள். மூன்றாவது, தியானம் செய்வது. தினசரி தியானம் செய்வதால் உங்கள் எண்ணங்களை நேர்மறை வழிக்கு திருப்பலாம். நாம் நமது சிறிய சாதனைகளை மதித்தாலும் அது நமது தன்னிலை உணர்வையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும். தன்னடக்கம் நம்மை நம்மீது பெருமை கொள்வதற்கும் நமது திறமைகளில் நம்பிக்கை கொள்ளவும் உதவுகிறது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சிரமங்கள் இருக்கும். ஆனால் தமது சிறிய வெற்றிகளை மதிக்கும் மக்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளுக்கும் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள். தியானம் என்பது நம் மனதுக்கு அமைதியையும் சமநிலையையும் அளிக்கும் ஒரு சிறந்த பயிற்சி. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்தால் நாம் மன அமைதியை மட்டுமல்லாமல் நம் எண்ணங்களையும் நேர்மறையாக மாற்றிக்கொள்ள முடியும். தினசரி தியானம் செய்வதன் மூலம் மனதை அடக்கி கற்றுக்கொள்வீர். படிப்படியாக வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நீங்கள் நேர்மறையை உணர்வீர்கள். நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் பழக்கம் நம் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றும். நாம் வாழ்க்கையின் சிறிய சிறிய நன்மைகளுக்கு பிரிதொரு நாள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினால் அது நம் மனோபலம் அதிகரிக்கவும் வாழ்க்கையில் திருப்தியையும் அளிக்கவும் உதவும். உதாரணமாக, ஒவ்வொரு காலை எழுந்த பிறகு 3 விஷயங்களுக்கு நன்றியை சொல்லுங்கள். அது குடும்பமாக இருக்கலாம், உடல்நலமாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் கிடைத்த வாய்ப்புகளாக இருக்கலாம். ஒழுக்கம் என்பதன் பொருள் வெறும் ஒரு அன்றாட நடையில் முறையை பின்பற்றுவதல்ல, அது வாழ்க்கையில் விதிகளை மதித்து தன் நடக்கத்தை வளர்த்துக் கொள்வது ஆகும். பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கும் பழக்கம் நமக்கு ஒழுக்கத்தின் மகத்துவத்தையும் தொடர்ச்சியின் அவசியத்தையும் கற்றுத்தருகிறது. நாம் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விழித்தால் நம் மூளையில் ஒரு நேர்மறை மாற்றம் உருவாகிறது. இது நம் மனப்பாங்கை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்மை நம் குறிக்கோள்களின் மீது உறுதியானவர்களாகவும் ஆக்குகிறது. ஒழுக்கமே வாழ்க்கைக்கு ஒரு திசையையும் நோக்கத்தையும் அளிக்கும் சக்தி. ஒழுக்கமின்றி நம் கனவுகளும் குறிக்கோள்களும் நம்மிடமிருந்து விலகிச் செல்லக்கூடும். ஆகையால் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிக அவசியமானது. நாம் ஒழுக்கத்தை கடைபிடித்தால் நம் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இரண்டும் வலுவடைகின்றன. ஒழுக்கம் நம் குறிக்கோள் நோக்கிச் செல்லும் பாதையில் வரும் தடைகளை தாண்ட உதவுகிறது. அதன் உண்மை மதிப்பு நாம் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை உணரும் போது வெளிப்படுகிறது. ஒழுக்கமில்லா வாழ்க்கை ஓர் துடுப்பில்லா படகு போல் கரையை அடைய முடியாது. தொடர்ச்சியான அன்றாட நடையில் முறையால் நம் மூளையும் உடலும் பலனடைகின்றன. இது மன அழுத்தத்தை குறைத்து உடல் நலத்தை பேண உதவுகிறது. நாம் ஒழுங்கான நடையில் முறையை பின்பற்றினால் நம் உடலும் மனமும் நிலைத்தன்மையுடனும் சமநிலையுடனும் இருக்கும். வாழ்க்கையில் தொடர்ச்சி மனதுக்கு அமைதியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருகிறது. இது நம் மனமும் உடலும் மேம்பட உதவுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பதன் மிகப்பெரிய பயன் என்னவெனில் அது தன் அடக்கத்தை ஊக்குவிக்கிறது. நாம் அந்த நேரத்தில் எழுவதற்கு முடிவு செய்தால் நம் மூளைக்கே ஒழுக்கத்தின் பாடம் புகட்டுகிறோம். தன்னடக்க பயிற்சி ஒழுக்கம் தேவைப்படும் எல்லா காரியங்களிலும் நம்மை வெற்றி பெறச் செய்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பு பழக்கம் உணவு, வேலை, அன்றாட பணிகள் அனைத்திலும் கட்டுப்பாட்டை கற்பிக்கிறது. குறிக்கோள் அடைவதில் ஒழுக்கத்தின் பங்கு மிக முக்கியமானது. ஒழுக்கத்தை பயிற்சியில் கொண்டால்தான் நம்மை நம் குறிக்கோளின் நோக்கி தொடர்ந்து நகர்த்த முடியும். இது நமக்கு சிரமங்களை எதிர்கொள்ளும் சக்தியையும் நோக்கத்திலிருந்து விலகாமல் இருப்பதையும் அளிக்கிறது. ஒழுக்கத்தை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கொண்டவர் மட்டுமே தன் குறிக்கோளை அடைய முடிவார். ஒழுக்கத்தை வளர்ப்பதற்கு சிறிய சிறிய படிகள் அவசியம். அன்றாட வாழ்க்கையில் சிறிய ஒழுக்கமான செயல்களை சேர்த்தால் அது படிப்படியாக நம் வாழ்வின் ஒரு அங்கமாகிவிடும். உதாரணமாக, காலை விரைவில் எழுதல், யோகம் மற்றும் தியானம் செய்தல், தொடர்ந்து படித்தல், இவை அனைத்தும் ஒழுக்கத்தின் பகுதிகள். நேரத்தை சரியாக பயன்படுத்துதல் என்பது ஒழுக்கத்தின் மிக முக்கியமான திறவுகோல். நாம் நேரத்தை நன்கு நிர்வகித்தால் தாமதமின்றி எல்லா காரியங்களையும் நிறைவேற்றலாம். நேர நிர்வாகமே ஒழுக்கத்தை பயிற்சியில் கொண்டாடும் முக்கிய அம்சம். அதுவே நம்மை வாழ்க்கையில் வெற்றியடையச் செய்கிறது. உந்துதல் என்பது ஒரு தற்காலிக உணர்ச்சி. அது நம்மை செயல்பட தூண்டும். ஆனால் ஒழுக்கம் என்பது தொடர்ந்து உழைக்க வைக்கும் சக்தி. ஒழுக்கம் நம்மை உந்துதலை தாண்டி நிலைத்தன்மைக்கு கொண்டு செல்கிறது. இதனை வாழ்க்கையின் ஒரு அடிப்படையாக கொண்டால் நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். ஒழுக்கமும் தொடர்ச்சியும் வாழ்க்கையில் நிலைத்தன்மையையும் திருப்தியையும் தருகின்றன. இவை மன அமைதி, திருப்தி, வாழ்க்கை தரம் ஆகியவற்றை மேம்படுத்த உதவுகின்றன. நாம் ஒழுக்கத்தையும் தொடர்ச்சியையும் பின்பற்றினால் மன அமைதியையும் திட்டங்களை துல்லியமாக நிறைவேற்றும் திறனையும் பெறுகிறோம். தியானம் என்பது வெறும் கண்களை மூடி உட்கார்வது அல்ல. அது மனதை அமைதியுடனும் ஆன்ம ஞானத்தின்படியும் கொண்டு செல்வதற்கான ஒரு ஆழ்ந்த பயிற்சியாகும். தியானத்தின் மூலம் நாம் நம் உள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஆழமாக புரிந்து கொள்ள முடிகிறது.
பிரம்ம முகூர்த்தம் தியானத்திற்கு மிகச் சிறந்த நேரமாக கருதப்படுகிறது. அந்த வேளையில் சுற்றுப்புறம் அமைதியாக இருக்கும். அது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்தால் மன அமைதியை மட்டுமல்லாமல் முழு நாளுக்கும் தேவையான நேர்மறை ஆற்றலையும் உற்சாகத்தையும் பெறலாம். சூரியன் உதயக்கு முன்னுள்ள அந்த நேரத்தில் வானில் பிராணவாயு அதிகம் இருக்கும். அது தியானத்தின் போது உடலுக்குள் ஆற்றலை ஓடச் செய்கிறது. இதனால் மனக்குழப்பங்களும் அழுத்தங்களும் குறைகின்றன. தினசரி பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்தால் நம் மனம் நிலைத்தன்மையையும் அமைதியையும் பெறுகிறது. இதனால் நாள் முழுவதும் வரும் சவால்களை சமாளிக்கும் வல்லமை கிடைக்கிறது. தியானத்தின் மிகப்பெரிய பயன் என்னவெனில், அது நம்மை ஆத்மா சாட்சாத்காரத்திற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வதன் மூலம் தன்னடக்க சக்தி உயரும். ஆசைகளையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்த முடிகிறது. தியானம் நம் உள்ளாற்றலை சமநிலைப்படுத்துகிறது. அந்த வேளையில் உட்கார்ந்து தியானித்தால் நம் உடல் மற்றும் மன ஆற்றல்கள் சமமாகி உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் பெரும் பலன் தருகின்றன. மன அழுத்தம் குறைகிறது. இரத்த அழுத்தம் சமநிலையில் இருக்கும் பல நோய்கள் ஏற்படும் அபாயமும் குறைகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்தல் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகுந்த பயனுடையது. இது நேர்மறை சிந்தனையை வளர்க்கிறது, எதிர்மறை எண்ணங்களை நீக்குகிறது, நம்பிக்கையை உயர்த்துகிறது, வாழ்க்கை நோக்கத்தை நேர்மறையாக மாற்றுகிறது. இவ்வாறு தியானம் நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது. வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை உணர்த்துகிறது. தியானம் பல வகைப்படும். மந்திர தியானம், விசர்ப்பி தியானம், பிராணாயாம தியானம் போன்றவை. பிரம்ம முகூர்த்தத்தில் இவற்றை செய்வதால் மன அமைதி மற்றும் நிலைத்தன்மை எளிதில் கிடைக்கிறது. புதியவர்கள் எளிய முறைகளில் தியானம் செய்ய ஆரம்பித்தால் அதை தங்கள் வாழ்க்கையில் எளிதாக சேர்த்துக் கொள்ளலாம். தியானம் வெறும் மனப்பயிற்சி அல்ல, அது ஆத்மாவின் பாதை. அது ஒருவரை அவரது உள்ளார்ந்த ஆழத்திற்கு அழைத்துச் செல்கிறது. வாழ்க்கையை புதிய கோணத்தில் பார்ப்பதற்கும் அதை நேர்மறை திசையில் மாற்றிக்கொள்வதற்கும் உதவுகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் விசேஷமானது. ஏனெனில் அந்த நேரத்தில் சுற்றுப்புறம் தூய்மையாகவும் பிராணவாயு அதிகமாகவும் இருக்கும். ஆழமான நிலைகளில் தியானம் செய்தால் ஒருவர் தன் மனமும் உடலும் குறித்து ஆழ்ந்த புரிதலை பெறுகிறார். இதன் மூலம் நாம் நம் ஆன்மாவுக்கு அருகில் செல்கிறோம். இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகச் சிறந்த நேரம். நம்முள் ஆழத்தில் நேர்மறை மாற்றங்கள் ஏற்படுகிறது. தியானத்தில் ஆழமடைந்து செல்ல அவசந்தனையை சப்கான்ஷியஸ் மைண்ட் செயல்படுத்துதல் அவசியம். அதற்காக சிறப்பு முறைகள் உண்டு. உதாரணமாக மன உறுதி, சுய பிரகடனங்கள் மற்றும் கற்பனை பயிற்சி. பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்வதால் அவசந்தனையில் நேர்மறை எண்ணங்கள் விதைக்கப்படுகின்றன. அவைகள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றன. ஆழ்ந்த தியானத்திற்கு ஒருமைப்பாடு மற்றும் பொறுமை அவசியம். சுவாசத்தில் கவனம் செலுத்துதல், மந்திரம் உச்சரித்தல், பிராணாயாமம் செய்தல் ஆகியவை தியானத்தை ஆழப்படுத்துகின்றன. இவையால் தியானத்தின் தரம் உயர்கிறது, மன ஆற்றல் அதிகரிக்கிறது. தியானத்தில் வரும் ஆன்ம அனுபவங்கள் நம் உள்ளார்ந்ததும் வெளிப்புறத்துமான வாழ்க்கையை ஆழமாக மாற்றுகின்றன. இந்த நிலையில் நாம் நம் மனத்தின் மறைக்கப்பட்ட அடுக்குகளை அறிகிறோம். பிரம்ம முகூர்த்தத்திலே இத்தகைய பயிற்சி நம்மை வாழ்க்கையின் உண்மையை உணரச் செய்கிறது. வாழ்க்கையின் ஆழ்ந்த இரகசியங்களை புரிந்து கொள்ள வைக்கிறது. இதனால் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான அமைதியும் உண்டாகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் உறுதி சங்கல்பம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். ஏனெனில் அந்த நேரத்தில் ஆன்மாவும் ஆற்றலும் சமநிலையுடன் இருக்கும். அந்த உறுதியால் வாழ்க்கையின் திசையே மாறக்கூடும். தியானத்தின் மூலம் கிடைக்கும் நேர்மறை சிந்தனையையும் மன அமைதியையும் அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வருவது மிகவும் அவசியம். அதை கையாண்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் வாழ்க்கையை புதிய பார்வையில் அணுகவும் முடிகிறது. தியானத்தின் இறுதி நோக்கம் ஆத்ம ஞானம் பெறுதல் மற்றும் பரிபூரண அமைதியை அனுபவித்தல். அது நம் உள்ளார்ந்ததும் வெளிப்புறத்துமான வாழ்க்கையை சமநிலைப்படுத்துகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வது ஆத்மா சாட்சாத்காரத்திற்கான ஒரு படியாகும். அது வாழ்க்கைக்கு புதிய பார்வையையும் ஆழ்ந்த அமைதியையும் தருகிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்வதும் நேர்மறையான பயிற்சிகளை மேற்கொள்வதும் வாழ்க்கையில் எழும் அமைதியும் நேர்மறை உணர்வும் ஆற்றலின் ஓட்டமும் தனித்துவமான அனுபவத்தை தருகின்றன. அந்த நேரம் நம்முள் மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தி வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் கொண்டு செல்கிறது. அந்த நேரத்தின் மகத்துவத்தை உணர்ந்தால்தான் அதன் ஆழ்ந்த பலன்களை நம்மால் உணர முடிகிறது. தியானத்தின் உச்சநிலை ஆத்மா சாட்சாத்காரமாகும். அந்த நிலையில் மனிதன் தன் இருப்பை உணர்கிறான். அது நம் உள் பயணத்தின் இறுதி அடிக்கல். அங்கு அனைத்து மன அழுத்தங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் அசாதாரண அலைச்சலிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் மேற்கொள்ளப்படும் பயிற்சி நமக்கு வாழ்க்கையில் சரியான திசையை காட்டுகிறது. அந்த நேரத்தில் செய்யப்படும் சாதனைகள் நம்மை அமைதியானவர்களாகவும் சமநிலையுடனும் வலிமையுடனும் ஆக்குகின்றன. இதனால் நம் வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது.
அந்த நேரம் நம் நம்பிக்கையையும் மனநிலையையும் நிலைநிறுத்துகிறது. ஆத்மா சாட்சாத்காரம் நம்மை நம் உண்மை இயல்புடன் இணைக்கிறது. அது நாம் யார், நம் இருப்பின் அர்த்தம் என்ன என்பதை காட்டுகிறது. இந்த அறிவால் நம் மனம் வளர்ச்சி பெறுகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையையும் அமைதியாக எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். பிரம்ம முகூர்த்தத்தின் சாதனைகள் வாழ்க்கையை புதிய திசையில் முன்னேற்றுகின்றன. நம் வாழ்க்கையின் இலக்குகளை உணர்ந்து நேர்மறை பார்வையுடன் முன்னேற உதவுகின்றன. அந்த நேரம் நம் உள்ளார்ந்த கனவுகளை எழுப்புகிறது. அவற்றை நனவாக்கும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. தியானத்தின் உண்மையான சாரம் மனமும் ஆன்மாவும் ஒன்றுபடுதல். அதன் சக்தி நமக்கு மனநிலைத்தன்மையையும் அமைதியையும் உள் தூய்மையையும் தருகிறது. இது நம்முள் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்கி வாழ்க்கையின் மீது நேர்மறையான பார்வையை வளர்க்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் பெறப்படும் நேர்மறை உணர்வை நிலைநிறுத்துவது அவசியம். அதை பேணுவதற்கு தொடர்ச்சியான பயிற்சி, ஒழுக்கம் மற்றும் சரியான மனப்பாங்கு அவசியம். இந்த நேர்மறை சக்தி நமக்கு மன வலிமையை கொடுக்கும். எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து தள்ளி நிறுத்தும் பிரம்ம முகூர்த்த பயிற்சியை தினசரி செய்வதற்கு நேரம், பொறுமை மற்றும் ஒருமைப்பாடு தேவை. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த மனதை ஒழுங்குபடுத்தி அதை நம் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் தியானமும் ஆத்மா சாட்சாத்காரமும் நம்மை நம் உண்மையான வாழ்க்கை குறிக்கோளின் நோக்கில் அழைத்துச் செல்கின்றன. அவைகள் நம்மை நம் இருப்பின் ஆழத்தில் அறிமுகப்படுத்துகின்றன, நம் உண்மையான குறிக்கோளை உணரச் செய்கின்றன. நீங்கள் இந்த முழு பயணத்தையும் கவனமாக கேட்டிருந்தால் இப்போது பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தியை புரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 3 மணி முதல் 6 மணி வரை எழுந்து வாழ்க்கையில் கிடைக்கும் நேர்மறை உணர்வும் ஆற்றலும் ஆத்மா சாட்சாத்கார அனுபவமும் உண்மையில் ஒரு அதிசயத்தை விட குறைவல்ல. இது உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையையும் புதிய ஊக்கத்தையும் முடிவில்லா அமைதியையும் வழங்கும் ஒரு வாயிலாகும். நமது சேனலில் இத்தகைய வாழ்க்கையை மாற்றும் ஞானங்களும் ஊக்கம் அளிக்கும் கதைகளும் அற்புத ஆன்மீக வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். ஒவ்வொரு காணொளியிலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இரகசியங்களும் உண்மைகளும் நீங்கள் காணலாம். ஆகையால் இன்றே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் அடுத்த காணொளியை பெறுங்கள். ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த ஆன்மீக பயணம் இப்போதுதான் ஆரம்பமாகியுள்ளது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஊக்கத்தையும் புதிய ஒளியையும் கொண்டு வரும். எங்களுடன் இணைந்து